ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாலக்கீரையில் இரும்பு சத்து, விட்டமின் சிலாம் அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். பாலக்கீரையில் தேவையில்லாத புல், நல்லா இல்லாத இந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே பாலக்கீரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நீங்கள் எடுத்து கழுவும் போது 3 டைம்ஸ் கழுவுனீங்கன்னா ஈஸியாக மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்தோடனே நம்ம 5 மினிட்ஸ் பாலக்கீரையை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வேணும்னா பின்னால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மிளகாய், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் நம்ம அரைச்சதை இப்போ கலக்க போகிறோம். கலக்கும்போது நம்ம வேக வச்ச தண்ணீர் மீதி இருந்தால் கூட நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கணும். சேர்த்து தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டாலே சூப்பராக உங்களுக்கு தோசை வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்கு. இது கூட நம்ம எப்பவும் அரைக்கிற வச்ச சட்னி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.